சனிப்பெரவசம் உருவான கதையை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறேன். சனிப்பெரவசம் எவ்வாறு உருவானது என்றால், பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். அவ்வாறு அமிர்தத்தை கடையும் போது தேவர்கள் வாளின் பக்கத்தும், வாசிநாகத்தின் வாளின் பக்கத்தும், அசுரர்கள் தலையின் பக்கத்தும் இருந்து அமிர்தத்தை கடைந்தனர். அதிலிருந்து முரளின் நஞ்சு வெளிவந்தது. அந்த நஞ்சை சிவபெருமான் தனக்குள் என்று ஏற்றுக்கொண்டார். அந்த நஞ்சை சிவபெருமான் அருந்தினார். அவருடைய தொண்டையுடன் பார்வதி தேவி தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகு அந்த விஷம் அவரையே தாக்கினது, சிவபெருமானையே. அப்போது நந்தி வந்து இலக்காரமாக, பிரபு, நீங்களே இந்த உலகத்துக்கே படியளப்பவர், உங்களை எப்படி இந்த விஷம் தாக்கும் என்று இலக்காரத்துடன் கேட்டார். உடனே சிவபெருமான் இந்தா நந்தி, என்னுடைய கையை சற்று முனைந்து பார் என்று சொல்லி அந்த கையை நந்தியுடைய மூக்கில் வைத்தவுடன் நந்தியால் அந்த விஷத்தன்மையை தாங்க முடியவில்லை. உடனே பார்வதி தேவி அந்த நந்திக்கு பச்சரிசி மாவும் மண்டவளமும் கலந்த ஒரு உருண்டையை கொடுத்தார். அது அந்த விஷத்தை தணித்தது. உடனடியாக சிவபெருமான் நந்தியுடைய கொம்பின் நடுப்பகுதியில் ஏறி தாண்டவம் ஆடினார். இதுதான் சனிப்பெரவசமாக இன்றும் நம்மால் அனுசரிக்கப்படுகிறது. இந்த சனிப்பெரவசத்தில் நாம் சிவபெருமானிடம் கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அன்று முழுக்க நாம் சிவராமத்தை சொல்லி தூய்மையான மனதுடனும் பொறுமையுடனும் நாம் இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து நம்முடைய முயற்சிகளில் கவனமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக உறுதியாக சிவபெருமான் மற்றும் அம்பாள், நந்தி தேவர் இவர்கள் மூவரும் இணைந்து நமக்கு நல்ல சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று தருவார்கள் என்பது ஐதீகம். ஓம் நமச்சிவாய. திருச்சித்ரா.